கோவை பந்தய சாலையில் ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக தலைக்காயம் குறித்த விழிப்புணர்வு மாதத்தை குறிக்கும் வகையில் நடைபெற்ற வாக்கைத்தான் போட்டி 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். உலக தலைக்காயம் மற்றும் பல்வேறு காயங்கள் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒரு விழிப்புணர்வு வாக்கித்தானை ஏற்பாடு செய்தது. இது மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு சக்தி சுகர்ஸ் கார்ப்பரேட் அலுவலகம் ரேஸ்கோர்ஸ் முதல் ராயல் கேர் மருத்துவமனை சிட்டி யூனிட் டாக்டர் நஞ்சப்பா சாலை வரை நடைபெற்றது. இந்த ரேலி டாக்டர் கோஷல் ராம் தலைவர், IMA கோயமுத்தூர் கிளை மற்றும் டாக்டர் பரமேஸ்வரன் கௌரவ செயலாளர், IMA கோயமுத்தூர் கிளையால் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் டாக்டர் மாதேஸ்வரன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், ராயல் கேர் மருத்துவமனை நரம்பு மற்றும் முதுகெலும்பு அறுவை சிறப்பு மருத்துவர் முன்னிலையில் நடைபெற்றது. டாக்டர் மாதேஸ்வரன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் கூறியதாவது: அதிக வேக வாகனங்கள் விழிப்புணர்வு இல்லாமை, போக்குவரத்து விதிகளை பின்பற்றாமை, ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமை, அதிவேகம் மற்றும் வாகனங்களின் மோசமான பராமரிப்பு ஆகியவற்றால் பல விபத்துகள் ஏற்பட்டு தலைக்காயங்கள் ஏற்படுகின்றன. ராயல் கேர் மருத்துவமனை பொது விழிப்புணர்வு அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டத்தை நடத்துகின்றது என்றார். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், பாரா மருத்துவர்கள், நிர்வாக ஊழியர்கள், மருத்துவ மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்று பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இன்று ராயல் கேர் மருத்துவமனை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கோயம்புத்தூர் இணைந்து நடத்தும் இந்த தலைக்காய விழிப்புணர்வு நடைப்பயணம், இங்கிருந்து எங்கள் சிட்டி சென்டர் காந்திபுரத்து வரைக்கும் நடைப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வருடம் ராயல் கேர் மருத்துவமனை தலைக்காயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலக எட்டுஜரி தினத்தை முன்னிட்டும் இந்த வாக்கத்தான் நடத்தப்படுகிறது. தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு மோசமான நிகழ்வு. ஆக்சிடென்ட்ஸு வெஹிக்கிள் அதிகமாவதானாலும், மக்கள் அதிகமாவதனாலும், டிராஃபிக் ரோட்ஸில் அதிகமாவதாலும் ஆக்சிடென்ட்ஸு நடந்து கொண்டு தான் இருக்கும். ப்ரிவென்டபிள் ஆக்சிடென்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ப்ரிவென்டபிள் ஆக்சிடெண்ட்டு மனிதனோட தவறுகள், வெஹிக்கிள்ஸோட தவறுகள். மனிதனோட தவறுகள் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரைவ் பண்ணுறது, ஓவர் ஸ்பீடிங், நோ பார்க்கிங்கில் நிறுத்தி டிராஃபிக் ஜாமை க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு 20 வழி டுமார்னு இடிச்சுட்டு அவசரமாக போகிறது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். டிராஃபிக் ரூல்ஸை டிராஃபிக் போலீஸினோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி பர்ஃபெக்டாக கடைபிடித்தால் ஒரு 50% மேசிவ் ஆக்சிடெண்ட் தவிர்க்கப்படும். இரண்டாவதாக வெஹிக்கிள்ஸை ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீடு, எந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போகணும். என்ன அவசரம் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி போகணும். பெட்டில் 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், 6:30 மணிக்கு படுத்துருந்துட்டு 6:45 எழுந்திரிச்சு அவசரமாக ரெடியாகி காரில் அழுத்தி பிடிச்சிட்டு பைக்கில் முறுக்கிட்டும் போனால் ஆக்சிடெண்ட் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் எப்போதும் ஒரு நேரத்தில் கிளம்பி ஸ்பீடை கண்ட்ரோலாக போய் விபத்துகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், வாழ்க்கையில் எல்லோரும் சந்திப்பது தான். ஆனால் எல்லோரும் இந்த தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாலிட்ரோமா வித் ஹெட் இன்ஜுரிங்கிறது மிகவும் ஒரு பொருட்செலவு அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு வைத்திய முறைகள். அவங்க ICUவில் 1 மாதம் இருப்பாங்க. ஆஞ்சியோகிராம் 5 தடவை பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். 6 மாதம் ஆகுது இப்போ ரெக்கவர் ஆகிறதுக்கு சில பேரெல்லாம். அவங்களுக்கு மறுபடியும் மறுவாழ்வு அளிப்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டி மிகப்பெரிய பொருட்செலவில் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வச்சு உருவாக்கி அதையும் செய்வதால் அதற்கும் நிறைய செலவுகள் ஆகிறது. அதனால் குடும்பம் பொருளாதாரத்தில் அந்த குடும்பங்கள் மிகவும் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்கள் இந்த விபத்து ஏற்படும் சூழ்நிலைகளை தவிர்த்தால் இது போன்ற ஒரு பொருளாதார நெருக்கடியில் குடும்பங்கள் சிக்குவதிலிருந்து தப்பிப்போம். எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சில ஆக்சிடெண்ட்ஸு நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம ட்ரீட் பண்ணித்தான் ஆகணும். அந்த வகையில் ராயல் கேர் மருத்துவமனை நமது பிராந்தியத்திலும் மற்ற ஸ்டேட்ஸிலிருந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க. அந்த வகையில் இந்த பாலிட்ரோமா ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்ஸை கவனித்து கொள்வதற்காக மிகப்பெரிய டீமை 24/7 வைத்து மருத்துவ உதவிகள் அளித்து வருகிறோம்.
அதனால் எங்கள் பொறுப்பை உணர்ந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வு முகாமை வருடம் நடத்துகிறோம். மக்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹால் அப்யூஸ் இல்லாமல் வண்டி ஓட்டணும், மொபைல் ஃபோனை வண்டி ஓட்டுறப்ப தவிர்க்க வேண்டும், ஹெல்மெட் போட வேண்டும், சீட் பெல்ட்டை காரில் செல்பவர்கள் அனைவரும் அணிந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை